மதுரையில் ஜல்லிக்கட்டுக்காக காளைகளை தயார் செய்யும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், இந்த ஜல்லிக்கட்டுக்காக காளைகளை தயார் செய்வது என்னென்ன நடைமுறைகளை கொண்டது? சிவரஞ்சனி, தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு. சங்க காலம் தொட்டே இந்த ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதலாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் வருகிற ஜனவரி 14ஆம் தேதி அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டத்தில் தொடங்குகிறது. தொடர்ந்து ஜனவரி 15ஆம் தேதி பாலமேட்டிலும், ஜனவரி 16ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. இதற்காக மதுரை மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் குறிப்பா அலங்காநல்லூர் மற்றும் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தாங்கள் வளர்த்து வரும் காளைகளுக்கு நீச்சல் பயிற்சி, நடைப்பயிற்சி ஆகியவற்றை வழங்கி வருகின்றனர். மேலும் அவைகளுக்கு தேவையான சிறப்பு உணவுகள், பருத்தி மற்றும் உள்ளிட்ட பேரிச்சம்பழம் உள்ளிட்ட உணவுகளை வழங்கி அதற்கு அந்த ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் நிகழ்வுக்கு தயார்படுத்தி வருகின்றனர். அதே போன்று அந்த மாடுபிடி வீரர்களுக்கும் விரதத்தை தொடங்கி அசைவம் தவிர்த்து தங்களின் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழலில் அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்துவர் நம்மிடம் இருக்கார். சார், சொல்லுங்க, என்ன மாதிரி தயார்படுத்தி வரீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நம்ம மதுரை மாவட்டம் திருப்பவனத்தில் வந்திருக்கோம். நம்மகிட்ட ஒரு 5-6 மாடு இருக்குது. இது போல் எல்லா மாட்டுக்கு இப்போ ஜல்லிக்கட்டு ஜனவரி 14ஆம் தேதி வரனால தை 1ஆம் தேதி நம்ம ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சிடும் தமிழகத்தில் 4 மினிட்டு. நம்ம எல்லா மாட்டுக்கும் நீச்சல் பயிற்சி, மண்குத்து பயிற்சி, நைட்டு நடைபயிற்சி, ஒரு 5 கிலோமீட்டர் நடைபயிற்சி பிடிப்போம். இது போக அடர் தீவனம், நைட்டு பேரிச்சம்பழம், பருத்தி விதை, தோரந்தூசி, இதெல்லாம் நிறையா அடர் தீவனம் நிறையா வைப்போம். இது போக நமக்கு டோக்கன் வர மாட்டேது. ஆன்லைன் டோக்கன் போகிறனால கை டோக்கன் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும் விஇபிக்கே டோக்கன் போலாமே போயிருது. அதனால் நமக்கு டோக்கன் எதுவும் வர மாட்டேங்குது. சார், நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரி பயிற்சி கொடுக்குறீங்க காலையில்? நம்ம காலையில் நீச்சல் பயிற்சி சார். தினமும் காலையில் ரன்னிங் பயிற்சி, நைட்டு நடைப்பயிற்சி கொடுத்து வாரத்தில் 2 முறை நீச்சல் பயிற்சி கொடுத்துருவோம். அது போக அடர் தீவனம் வச்சு பருத்தி விதை, இந்த பேரிச்சம்பழம், இந்த மாதிரி அடர் தீவனம் வச்சு மாடை நல்லா ரெடி பண்ணி நம்ம மாடை ஜல்லிக்கட்டுக்கு தை திருநாள் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு தயார்படுத்தி நம்ம கொண்டு வந்துருக்கோம் சார். அதாவது அந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு தொடர்ந்து பயிற்சி அளித்து வருவதாகவும், இந்த ஜல்லிக்கட்டில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டில் ஆன்லைனில் டோக்கன் வழங்கப்படுகிறது. ஆனால் வீரர்களின் காளையர்களின் கோரிக்கை என்னவாக உள்ளது என்றால், அதாவது ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் ஒவ்வொரு மாடு வளர்ப்பவர்களுக்கும் அனைவரும் சமமாக கருதி ஆன்லைனில் டோக்கன் வழங்க வேண்டும். அது அனைவரும் பங்கேற்கும் காளைகள் அனைத்தையும் வாடி வாசலில் திறந்துவிட வேண்டும் என்று கோரிக்கையாக உள்ளது. எனவே கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிட்ட சில மாடுகள் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே அனைத்து காளை வளர்ப்பவர்களுக்கும் டோக்கன் கொடுக்கப்பட்ட அனைத்து காளை வளர்ப்போருக்கும் வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். சிறிய